இப்போ ஒரு ஜமீன் பங்களாவுக்கு வந்திருக்கோம். ரொம்ப பாலடைஞ்ச ஜமீன் பங்களா. இதோட டீட்டெயில்ஸ், இந்த லொக்கேஷன், இது எங்கே இருக்குது, இதோட ஹிஸ்ட்ரி என்ன, ஷார்ட் ஹிஸ்ட்ரி என்னங்கிறத டிஸ்கிரிப்ஷன் பின் கமெண்ட்டில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. ரொம்ப பெரிய பிரம்மாண்டமாக இருக்குது. உள்ள போய் க்ளோஸ் அப்பில் பார்க்கலாம். புறாக்கள்லாம் நிறைய தங்கி இருக்குது. ஆக்சுவலி 2-3 ஸ்டோரின்னு நினைக்கிறேன் பில்டிங். பிரம்மாண்டமாக இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த டிசைன்ஸ்லாம் எப்படி போட்டிருக்காங்க பாருங்கள், சூப்பராக இருக்குல்ல. இது வந்து 17ஆம் நூற்றாண்டு இறுதியில் கட்டப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. இதோட ஹிஸ்ட்ரி கொடுத்துருக்கேன், டீட்டெயில்ஸ் பார்த்துக்கோங்க. ரொம்ப பாலடைஞ்சிருக்கு. இதில் வந்து மேலே கூரைகள்லாம், ரூஃபிங்லாம் வந்து இந்த உத்தரம் போட்டு பண்ணுவாங்க இல்லையா, பழைய டைப்பு அந்த மாதிரி இதில் இருக்கும். டிசைன்ஸ்லாம் சூப்பராக இருக்குல்ல. எந்த வகையான ஸ்டோன்ஸ் பிடிக்கும், எந்த வகையான கலந்து ஃபவுண்டேஷன் அப்படி. இந்த சைடில் ஸ்டெப்ஸ் இருந்துருக்கலாம், இந்த சைடில் ஸ்டெப்ஸ் இருந்துருக்கலாம். என்ட்ரன்ஸ் பெரிய ஒரு கமர்ஷியல் ஸ்டெப்ஸ்லாம் இருக்கலாம், அது மாதிரி இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உள்ளே போய் பார்க்கலாம். உள்ளே யாரும் இல்லை, வெறும் புதர்கள் மண்டி இருக்குது. உள்ளே போகிறதுக்கே ஒரு மாதிரியாக தான். ரொம்ப கேர்ஃபுல்லாக போகணும். ஹெல்மெட் போட்டே இருக்குது. ஜஸ்ட்டு அவங்க யாரும் இருந்த பிளேஸை புறாக்கடைங்க இருக்குது. மனிதர்களை பக்கம் வந்து பேக் வியூ பில்டிங் ஃபுல்லாக செதெல்லாம் ஆயிடுச்சு. இந்த சைடில் ஸ்டெப்ஸ் இருக்குது. அந்த ஸ்டெப்ஸில் போய் பார்ப்போம். 1 2 3 3 மாடி, அதாவது ஒரு 2 தளம் இருக்குது. மேலே வந்து டெரேஸ் போய் பார்க்கலாமா? நம்ம வீட்டு தான் பண்ணுவோம். எல்லா இடத்துலையும் கிறுக்கி வச்சுருக்காங்க நம்ம மக்கள். எல்லா இடத்துலையும் கிறுக்கி. நம்ம முன்னாடி நிறைய பேர் வந்துட்டு போயிருக்காங்க. ஃபுட் பிரிண்ட்ஸ்லாம் நிறையா இருக்குது. எல்லாம் ஜன்னல் இருந்ததெல்லாம் எடுத்துட்டாங்க. மேபி இது பாலடைஞ்சு போக எடுத்தாங்களா, இல்லை யாரும் லூட் பண்ணிட்டாங்களான்னு தெரியல. இங்கே தண்ணி மேலே மழை தண்ணி வந்ததுக்கான அடையாளங்கள்லாம் இருக்குது. இங்கே ஹாட்டின் கூடு வச்சுருக்காங்க. அப்படி அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க பாருங்க. வென்டிலேஷன் டிசைன் சூப்பராக இருக்கா. அதோடைய ஸ்ட்ரக்சர் பார்க்க தான் வந்தேன். அதோடைய வாலோடைய திக்னஸ் பாருங்கள். வா, இதுதான் எண்டு. அந்த சீலிங்கோடைய ஹைட், பர் ஃப்ளோரோட சீலிங் ஹைட் எபோவ்
10 இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதனால உங்களுக்கு அந்த ஹைட்டு வந்து வித்தின் ஒரு 2 ஃப்ளோருக்கே உங்களுக்கு ரெண்டு பிரம்மாண்டமாக தெரியுது. சைடில் இந்த டிசைன் பண்ணியிருக்காங்க பாருங்கள், எவ்வளோ அழகாக சூப்பராக பர்ஃபெக்டாக இருக்குன்னு. ஒரு ஃபால்ஸ் விண்டோ மாதிரி க்ரியேட் பண்ணியிருக்காங்க. விண்டோ இருக்கிற மாதிரியே இருக்குது, பக்கத்தில் வந்து அது ஃபால்ஸ் விண்டோ. அதில் பர்ஃபெக்டான ஆர்ட் ஒர்க்ஸ் நல்லா பண்ணியிருக்காங்க. இங்கே இருக்கக்கூடிய அந்த டெப்ரிஸ் பார்த்திங்கன்னா மேலே இருக்கக்கூடிய அந்த சீலிங், இந்த உத்தரத்தெல்லாம் எடுத்திருப்பாங்க. மேபி நல்லா ஹை குவாலிட்டி டிம்பராக இருந்திருக்கும், லாக்ஸாக இருந்திருக்கும். அதுக்காக இந்த உத்தரத்தெல்லாம் எடுத்துட்டாங்க. மேபி பில்டிங்காரங்க எடுத்தாங்களா இல்லை அது லூட்டிங் ஆகிடுச்சா அப்படிங்கிறது தெரியல. பட் அதோடைய சீலிங் அப்படி கீழே வந்து செட்டில் அப்படி ஃபுல்லாக ஒரு டெப்ரிஸாக இருக்குது இந்த இடத்துல. ஏன்னா அதோடைய ரிமைனிங் பார்ட்ஸ்லாம் அங்கேயும் இருக்கிறனால என்னுடைய கெஸ்ஸிங் அப்படி இருக்குமான்னு நினைக்கிறேன். மேபி இந்த இது அரண்மனை அதுக்காக கைவிடப்பட்டிருக்கலாம். கைவிடப்பட்டதுக்கப்புறம் இதில் இருந்த திங்ஸ் எல்லாமே லூட்டிங் ஆகிருக்கலாம். இல்லை அந்த அரண்மனை சும்மா யூஸ் பண்ணாமல் பூட்டியே வச்சுருந்தனால அப்படி ஆகியிருந்துருக்கலாம்னு நினைக்கிறேன். பாருங்கள், யாழி சுமந்திருக்க மாதிரியான ஒரு டிசைன்ஸ், அந்த ஷேடிங் பாட்டு, மற்ற இந்த லோட்டஸ் மாதிரியான இதெல்லாம் பெயிண்டிங்லேயே பண்ணியிருக்காங்க. இது வந்து 17-18ஆம் நூற்றாண்டு டிசைனுங்கிறது ஈஸியாக பார்த்தோன்னே கண்டுபிடிக்க முடியாது அந்த பெயிண்டிங் கலரை பார்த்து. இந்த சைடு எதுவும் சுற்றுச்சுவர் இந்த மாதிரியான எந்த ஒரு அடையாளம் இல்லை. ஆனாலும் சில சிவறு செய்வதற்கான சில இந்த மாதிரியான சிதிலமங்கள் இருக்குது. அதுவும் கண்டினியூஸாக இல்லை, 1-2 பீஸ் அங்கேயும் இருக்குது. மேபி அதை எடுத்துகிட்டு வேறு இடத்துக்கு எடுத்துகிட்டு போய் யூஸ் பண்ணிட்டாங்களா இல்லை என்னங்கிறது தெரியல. இந்த 2 பார்ட்ஸ் நல்லாயிருக்கு. இந்த பார்ட்ஸும் நல்லாயிருக்கு, மேலே அந்த பார்ட்ஸும் மேலே நல்லாயிருக்கு. மழை தண்ணிகள் மரங்கள் வளர்ந்து இப்போ அது ரொம்ப இதாகிடுச்சு. இதோடைய பேஸு இந்த ஸ்டோனு பார்த்திங்கன்னா இது ஒரு மாதிரியான கூழாங்கல் இருக்கு இல்லையா, அந்த கூழாங்கல் வகையை சேர்ந்த ஸ்டோன். இந்த ஸ்டோனுக்கு என்னடி கரெக்டான பேர் எனக்கு தெரியலை. நான் வேணால் பார்த்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இந்த ஸ்டோன் நேம் என்னங்க. பர்ஃபெக்டாக கவர் பண்ணியிருக்காங்க. சாதாரண பெட்ராக்கில் பண்ணால் எப்படி கவரிங்காக இருக்குமோ அதே மாதிரியான இது பண்ணியிருக்காங்க. இது டிராவிடியன் ஆர்கிடெக்ட் டிசைன்ஸ் நம்ம பார்க்க முடியாது, அதே டிசைன்ஸ் இதுலேயும் ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு. கொஞ்சம் இந்த ஸ்டோன் ரொம்ப டிசைன்ஸ் பண்ண முடியாது. லைட்டாகவே அதை ஹிட் பண்ணாலோ சிப்பிங் பண்ணாலோ அது வந்து ரொம்ப லூஸியாக கீழே வந்து வந்துடும். அதுக்காக சிப்பை இங்கே லைட் ஒர்க்ஸ் பண்ண முடியுமா இங்கே பண்ணியிருக்காங்க. இந்த பில்டிங்கோட ரைட் சைடில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் எல்லை சுவர் இருந்ததுக்கான அமைப்பு இருக்குது. பட் அது இருந்தது ஃபுல்லாக அப்படி சிதலம் அடைஞ்சிருச்சு. என்ட்ரன்ஸ் கேட்டு ஃபுல்லாகவே இதாகிடுச்சு. அதோடைய திக்னஸ் பாருங்கள், திக்னஸ் இந்த மாதிரியான செங்கல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து என்ட்ரன்ஸோடைய இருந்த ஒரு பில்லராக வச்சுருப்பாங்க இல்லையா பழைய காலத்தில், அந்த அமைப்பு இதை வெளியில் எடுத்துப்பட்டுருக்காங்க. அதுவும் இல்லாமல் இங்கே சில விஷயங்கள்லாம் சிதலமாக அடைஞ்சு உடஞ்சி கிடக்கு. இதை பார்த்தா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த டிசைன்ஸ்லாம் ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. அப்போ தெரியுது அவங்களுக்கு பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. எல்லாத்தையும் உடச்சி வச்சுருக்காங்க. கீழே விழுந்ததை உடச்சி வச்சுருக்காங்களா, அதை ஏன் ப்ரொடெக்ட் பண்ணாமல் வச்சுட்டாங்க பாருங்கள் அந்த டைமில் யூஸ் பண்ணது. ஓகே, இந்த சைடில் ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு ஸ்டேர்ஸ் இருந்திருக்கும். ஸ்டேர்ஸில் வந்து ஏறி போகிறாப்புல இருக்கும். 2 பக்கம் தூண் வச்சு இந்த மாதிரியான ஸ்டோன் வச்சு இல்லை தூண் இருந்திருக்கும். ஓகே, நான் என்னோடய இந்த டூரை எத்தோட முடிச்சுக்கிறேன். நம்ம இப்போ இருக்கிறது ஜமீன் பங்களா, பழைய பங்களா, கைவிடப்பட்ட பங்களா. ஓகே, என்னோடய டூரை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். பாய், அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.